கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் ஜீவ வார்த்தை கேட்க போகிற உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. படிக்கிற பிள்ளைங்க, வேலை செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். எல்லாருமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சொந்து போகாதீங்க. இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? யோபு 13வது அதிகாரம் 23வது வசனம். என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு, மீறுதலையும் பாவத்தையும் உணர்த்துவார். உணர்த்துகிற தேவன், நம்முடைய மீறுதல்களை உணர்த்துகிற ஒரு ஆண்டவர். அதாவது நம்ம ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் நம்ம செய்கிற தவறுகளை ஆசிரியர்கள் சுட்டி காட்டுவாங்க, உணர்த்துவாங்க. அப்போ பிள்ளைங்க என்ன செய்வாங்க? நல்ல பிள்ளைங்க அதை கேட்டு திருந்திடுவாங்க. பெற்றோர்களை பாருங்கள், பிள்ளைங்க செய்கிற தவறுகளை உணர்த்துவாங்க. நீ இப்படி நடக்காத, இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி கோவப்படாத, அப்படிலாம் சொல்லி உணர்த்துவாங்க. நல்ல பிள்ளைங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என்னுடைய குற்றத்தை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அது செய்கிற தவறு அப்படின்னு சொல்லி அதை மாற்றிடுவாங்க. நம்ம எவ்வளோதான் சில காரியத்தை தவறாக நம்ம செய்து கொடுத்தாலும் இனி ஒரு உணர்த்தலைன்னா சில நேரத்தில் நாம் செய்கிறது தவறு நமக்கு தெரியவே தெரியாது. புரிஞ்சிட்டிங்களா? தெரியாது. ஆனால் ஆண்டவர் இந்த வேலையை நமக்காக செய்கிறாரா? நம்ம ஆண்டவர் எப்படி செய்கிறார்? நம்ம நேருகிற இடங்கள், பாவம் செய்கிற இடங்கள் நமக்கு தெரியாது. அப்போ உணர்த்துவார், இதை செய்யாத, இந்த இடத்துக்கு போகாத, இதை இப்படி நீ பார்த்துட்டு இருக்காத, இந்த நண்பனோடு நீ சேராத, நேரத்தை வீணாக்காத, இந்த நண்பர் ஐக்கியம் உனக்கு தேவையில்லை, இந்த உறவு உனக்கு தேவையில்லை, இந்த செல்ஃபோனில் நீ ரொம்ப டைமை ஸ்பெண்ட் பண்ணுற இல்லை, நிறைய நேரத்தை செல்ஃபோனில் வீணாக்குற இல்லை, அந்த ஃபோனில் நீ நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கிற இல்லை, அந்த இடத்துலேருந்து வெளியே வா அப்படிலாம் ஆண்டவர் பேசுவார். அவர் உணர்த்துவார், இருதயத்தில் பேசுவார், காதில் கூட சத்தம் துணிக்கும். சரியா? ஏன் அப்படி செய்கிறார் தெரியுமா? நல்ல பிள்ளைகளாக நம்ம மாற்றுறதுக்கு, நம்ம நல்லவங்களாக மாறுறதுக்கு, நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொள்வதற்கு தான் அப்படி செய்கிறார். இன்று முதல் நீங்கள் இந்த அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. கர்த்தர் சில தவறுகளை நம்ம வாழ்க்கையில் நாம் செய்யும்போது, அல்லது நமக்கு தெரியாமல் தவறுகளுக்குள்ளே நாம் இருக்கும்போது, பாவத்துக்குள்ளே இருக்கும்போது, ஆண்டவரை நீ உணர்த்தி உங்களை நல்வழிப்படுத்துகிறத நீங்கள் இன்று முதல் பார்க்க போகிறீங்க. சரி, அவர் நல்ல ஒரு அப்பா, பரம தகப்பன். நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, மீறுதல்களையும் பாவங்களையும் உணர்த்துகிற எங்கள் பரம தகப்பனே, எங்கள் அன்பின் தகப்பனே, உடைய பிள்ளைகள் யாராவது தங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை தவறாய் செய்து கொண்டிருப்பாங்கன்னா, அது அவங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இருந்துன்னா, இன்னும் அவங்களால் அதை சரியாய் புரிந்து வெளியே வர முடியலன்னா, ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் உணர்த்துங்க. ஆவியானவரே நீங்கள் உணர்த்துங்க. நீ செய்கிற தவறு இருந்து வெளியே வா என்று உணர்த்துங்க. பேசுங்க, உள்ளத்தில் பேசுங்க, காதில் பேசுங்க. உடைய பிள்ளைகள் வெளியே வரட்டும், பரிசுத்த வாழ்க்கை வாழட்டும், தேவனுக்கென்று வாழட்டும், தேவனுக்கென்று எழும்பட்டும். தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காய் உடைய பிள்ளைகள் எழும்பி உம்முடைய நாமத்திற்காய் நிற்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு தெய்வீக கிருபை, ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் எல்லாருமே இறங்கி வருவதாக உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிச்சிருக்க. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூண்டு கொள்ளட்டும். கிருபையினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே, இன்றைக்கி கமாண்டில் ஜெப விண்ணப்பங்களை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். வியாதிக்காக அனுப்பியிருப்பாங்க, கடன் பிரச்சனைக்கு அனுப்பியிருப்பாங்க, வேலைக்காக அனுப்பியிருப்பாங்க, எக்ஸாமுக்காக அனுப்பியிருப்பாங்க, திருமணத்துக்காக அனுப்பியிருப்பாங்க, குழந்தை பாக்கியத்துக்கு அனுப்பியிருப்பாங்க, தேவைகளுக்காக அனுப்பியிருப்பாங்க, இன்னும் மற்ற பலவிதமான காரியங்களை அனுப்பியிருப்பாங்க. உடைய பிள்ளைகளுடைய ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரித்து அற்புதத்தை செய்து சாட்சி எழுப்பும். இவர்களுக்கு நீர் செய்கிற அற்புதத்தை இவங்க உணர்ந்து மற்றவங்களுக்கு இதை தெரியப்படுத்தி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவ வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அந்த வார்த்தைங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதில் ஜெபக்குறிப்பு அனுப்பும் போதும் அந்த ஜெபக்குறிப்புக்கு எங்களுக்கு அற்புதம் நடக்குன்னு அநேகருக்கு எங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.